பாரம்பரிய தானியங்கள்ல இருந்து நம்ம மதிப்பு கூட்டுற பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன வகையான விவரங்கள் இருக்கு, செய்முறைகள், தயாரிப்புகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல சத்து மாவு. இதுல எல்லாரும் நினைக்கலாம் சத்து மாவுனா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப இதுல போட்டிகள் அதிகமா இருக்கு. இதுல என்ன வித்தியாசமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு சில யோசனைகள் வரலாம். இதுல இன்னைக்கு வரைக்கும் யாருமே சொல்லித்தராத விதத்துல 400 வகையான அரிசிகள், இன்னும் சொல்ல போனா 400 பிளஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கு. 400 வகையான பாரம்பரிய அரிசிகளை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். உடனே நம்ம என்ன நினைக்கலாம், 400 வகையான அரிசியும் ஒரே சத்து மாவுக்குள்ள உள்ள போடுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த 400 வகையான அரிசிகள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. விவசாயிகள்கிட்ட நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்ப அதுல நம்ம எதெல்லாம் பயன்படுத்தலாம். மிக குறிப்பாக சத்து மாவு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எந்தெந்த வகையான தானியங்களை வச்சு நம்ம சத்து மாவு ஒவ்வொன்றும் எப்படி தயார் பண்ணலாம். உதாரணத்துக்கு தைராய்டு இருக்குன்னா அதை டோட்டலாவே உணவின் மூலமாக கட்டுப்படுத்தி சரி செய்யக்கூடிய விதத்துல, சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான தானியங்களை பயன்படுத்தி சத்து மாவு தயாரிக்கலாம். இந்த மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் என்னென்ன தானியங்களை பயன்படுத்தி நம்ம சத்து மாவு தயாரிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இட்லி பொடி, சாதப்பொடி. இதுலயும் ஒவ்வொரு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன மூலிகைகள் மற்றும் தானியங்களை நம்ம சேர்த்திக்கலாம். இது மெதுவா இதுல மெயினா என்னென்ன வகையான மூலிகைகள் நம்ம எந்தெந்த ரேசியோல கலக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதான் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஒவ்வொரு விதமான உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும், இப்ப சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கு, உடல் எடை பிரச்சனை அதிகமா இருக்கு, மூட்டு வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, கிட்னி ஸ்டோன், அதுக்கப்புறம் சரியா ஜீரணமாகறது இல்ல, வாயு உப்புசம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுகளுக்கு மூலிகை தேநீர் எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறது. இந்த மூலிகை தேநீர்ல நம்ம 2 வகையா இருக்கலாம். இப்போ நார்மலா எல்லாரும் டீ காஃபி நம்ம குடிப்போம். டீ தான் அதிகமா இருக்கு. டீ லவ்வர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிகமான மக்களோட விருப்ப தேர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா டீயா தான் இருக்கு. அப்ப அந்த டீல நம்ம மூலிகைகளை எந்தெந்த ரேசியோல என்னென்ன மூலிகைகள் கலக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. முழுக்க இயற்கையான முறையில மூலிகை தேநீர் எப்படி தயாரிக்கலாங்கிற அந்த விவரமும் இருக்கு. அப்ப இதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு 100க்கு ஒரு நல்ல ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு உணவின் அடிப்படையில, உணவே மருந்துங்கிற அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த 3 விதமான நம்ம பயிற்சியுமே பார்க்க போறோம். இந்த பயிற்சியும் பாத்தீங்கன்னா முழுக்க ஆன்லைன்ல தான் இருக்கு. இதுல செய்முறைகள், அளவுகள் எல்லாமே, ரேசியோ அளவுகள் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு புத்தகமாக உங்களுக்கு கொரியர்ல அனுப்பிடப்படும். இது எந்த முறையில நம்ம செய்யணும் அப்படிங்கறத லைவ் மூலமாக உங்களுக்கு வகுப்பு இருக்கு. ஒரு நாள் வகுப்பு இருக்கு. இந்த வகுப்பு எப்பொழுது, இதற்கான கட்டணம் பற்றிய விவரங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன்.